ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அன்யவசேயோ. சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலாவது பாடத்துல இன்சான்னு சொல்றதான பாடம் நான் போட்டிருந்தேன். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்க சாகி சோகே அப்படின்னு சொல்றதான முதலாவது பாடம் இதை வந்து நாங்க பார்க்க போறோம். இது வந்து புதிய சிலபஸ்ல வந்த புக்கில் முதலாவது பாடம். இந்த புக்கை வச்சிருக்கிறவங்க இந்த புக்கையும் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணி படிங்க. பார்ப்போம். நாங்கள் இன்னைக்கு இந்த பாடத்துக்கு போவோம். ஏன்னா இது பெரிய பாடம்னு சொல்றதுனால நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். இது வந்து இந்த 50 போன முறை நாங்கள் 48 49ஆம் பக்கம் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 50லேருந்து 56 57ஆம் பகுதி மட்டும் இந்த பேஜ் மட்டும் இந்த பாடம் போகுது. அதை வந்து நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, முதல்ல அது பாருங்க. சாகி சோகேன்னு சொல்லி முதலாவது தலைப்பு தந்திருக்கிறாங்க. இது வந்து சாகி அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து எடுத்தோம்னு சொன்னால், சாகின்னு சொன்னால் தன்னை பற்றிய, இல்லாட்டி சுய, இல்லாட்டி தனது, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்களை வந்து எடுக்கலாம். ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுக்க இயலாது. ஏன்னா இது அந்த வார இடத்தை பொறுத்து வந்து இதோடைய அர்த்தங்கள் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் சகின்னு சொல்லி கொரியன் மொழியில் ஸ்வீட் ஆர்ட்டுக்கும் சொல்லுவாங்க. கணவர் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேசிக்கிற நேரம் ஸ்வீட் ஆர்ட் இல்லாட்டி ஹனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் வந்து இந்த சகின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அது சைடில் ஒரு சாகியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சகியா சகியான்னு சொல்லி கூப்பிடுறது வழக்கம். நீங்கள் இந்த ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். சகியான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். அது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக சொன்னேன். இந்த சகி சோகேன்னு சொல்றது பாருங்க, இங்கே பிரிச்சில் இது ரெண்டும் சேர்த்து ஒன்று எழுதியிருக்காங்க. எனவே நீங்கள் வந்து அந்த நான் சொன்னதை வந்து ஒரு தகவல்களாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய புக்கில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிதானே? அப்போ இந்த சகி சோகே, இந்த சகின்னு சொன்னால் உங்களுக்கு சொன்னேன் சுய, தனது, அந்த மாதிரி அர்த்தம். சோகேன்னு சொல்றது ஏதாவது ஒன்றை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது, இல்லாட்டி அறிமுகம். எனவே இந்த தன்னை பற்றியதான ஒரு அறிமுகம், சுய அறிமுகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். பாருங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்ல வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கதான டிரான்ஸ்லேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சரியானதாக இல்லை. அதை வந்து நான் உங்களுக்கு போக போக நாங்கள் கற்றுக்கொள்ளும் நேரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனவே நீங்கள் அதை வந்து பெருசாக மைண்ட் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து சொல்லித்தரதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, அந்த சகி சோகையில் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 4 பேருடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமோ தெரியாது. இந்த 4 பேருமே வந்து 4 விதமான நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாய்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. 4 பேரோட முகம் வந்து வேற வேற நாட்டு. அப்போ இது வந்து ஏன் இந்த இடத்துல தந்திருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இங்கே கொரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நம்ம ஸ்ரீலங்கன் மட்டுமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த இபிஎஸ் டொபிக்னு சொல்கிறதான இந்த மெத்தட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்டில் இருந்து தொழிலாளர்கள் வந்து இந்த கொரியாவுக்கு வந்து வராங்க. எனவே அந்த நாட்டில் உள்ள எல்லாரோடையும் சேர்ந்து சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்து, சில கம்பெனியில் கம்போடியா, சில கம்பெனியில் வியட்நாம், இந்த மாதிரி கலந்தும் இருப்பாங்க. அப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து வியட்நாம் இருக்கிறாங்க, அதே மாதிரி தாய்லாந்து இருக்கிறாங்க, நேபாள் இருக்கிறாங்க, நம்மளோட ஸ்ரீலங்கன் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கலந்து வேலை செய்யணும். எனவே இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்த பிறகு நம்முடைய நாட்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், நம்முடைய நாட்டு கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் சிங்களம், தமிழ் சொல்லி 2 மொழிகள் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே தமிழ் வார நண்பர்கள் நிறைய பேருக்கு சிங்களமும் தெரியாத சந்தர்ப்பங்களும் இருக்கு. எனவே இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த எல்லா நாட்டு நபர்களோடையும் கொரியன் மொழியில தான் கதைக்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பாஷை நமக்கு தெரியாது, அதே மாதிரி நம்மளுடைய பாஷை அவங்களுக்கும் புரியாது. சில பேருக்கு இங்கிலீஷும் தெரியாது. எனவே கொரியன்ல தான் கதைக்கிறது வழக்கம். நாங்களாக இருந்தாலுமே இந்த நேபாள் மற்ற நாட்டு நண்பர்களை வந்து கொரியன்ல தான் நாங்கள் கதைப்போம். எனவே நீங்களும் கொரியன்ல தான் கதைக்கணும். அப்போ முதலாவதே நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாடு என்ன, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய வயது என்ன, இதுதான் முதலாவது நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இல்லாட்டி அவங்க உங்களிடம்
கேட்பாங்க. நீங்க வந்து கம்பெனிக்கு வந்தாலும் கம்பெனில பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய பெயர் என்ன? என்ன மாரி? உங்களுடைய வயது என்ன? அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அப்ப அதுக்கு வந்து நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? சரிதானே? அத வந்து நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? அதேபோல அவங்களிடம் எப்படி நீங்க கேட்கலாம்? நீங்க எந்த நாட்டுல இருந்து வாரீங்க? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய வயது என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க அதே மாதிரி அவங்க வந்து உங்களிடம் கேட்பாங்க. இப்ப இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லலாம்? ஆ எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி நீங்க கேட்கலாம்? இதத்தான் வந்து இந்த பாடத்த நாங்க படிக்க போறோம். அப்ப சுய அறிமுகம். என்னைப் பற்றிய அறிமுகம். அதே மாரி மத்தவங்களிடம் அவங்கள பத்தி கேட்கிறது. அதத்தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல சில தகவல்கள் தந்திருக்காங்க உங்களுக்கு. இத வந்து ஆ இத வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறது இல்ல. ஏன்னு சொன்னா, நாங்க பாடத்த விளங்கிக் கொள்ளாம இந்த இடத்துல இத வந்து நாங்க பார்க்கிறதுல வேலை இல்ல. ஆனா இதுல வந்து ஒப்ஜெக்டிவ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பாடத்தினுடைய நோக்கங்கள். அதான் நீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, "어느 나라 사람인지 묻고 대답할 수 있다. 직업 무엇인지 묻고 대답할 수 있다." இப்ப இங்கிலீஷ்ல நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, எந்த நாடுன்னு சொல்லி கேட்டு அதுக்கு பதிலளிக்க முடியும். அதே மாரி அவனுடைய தொழில் என்னன்னு கேட்டு அதுக்கு பதிலளிக்க முடியும். அப்ப இந்த பாட முடிவுல நீங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்லப் போறீங்கன்னு சொன்னா, இந்த பாட முடிவுல உங்களுடைய நாடு, உங்களுடைய தொழில், அதே மாரி மற்றவருடைய நாடு, மற்றவருடைய தொழில் என்ன? அத வந்து நீங்க கேட்டு, அதே மாரி அதுக்கு நீங்க பதிலும் சொல்வதற்கு படிக்கப் போறீங்க கொரியன் மொழியில. அதுதான் இந்த பாடத்துடைய பிரதான நோக்கம். சரிதானே? அப்ப வாங்க நாங்க பாடத்துளுக்கு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதே பார்ப்போம் கீழ என்ன இருக்குன்னு சொல்லி. முதலாவது உங்களுக்கு வந்து நாட்டினுடைய அ பெயர்கள் வந்து தந்திருக்கிறாங்க. பாருங்க இந்த இடத்துல நாரா, நாரா இருக்குது. நாரான்னு சொன்னா நாடுன்னு அர்த்தம். நாடு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ஈஸி. ஏன்னா நா. தமிழ்லயும் நா வருது, கொரியன்லயும் நா வருது. எனவே நாரா. நாரான்னு சொன்னா அ நாடின் நாடு. நாரான்னு சொன்னா நாடு. பாருங்க இந்த லா வந்து இங்க 2வது வந்தனால ராவாக மாறுது. இதே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருந்தால் அது லாவாக மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. லாமியோன் பாருங்க இது ராமியோன் இல்ல இதுக்கு சொல்றது. ஸ்ரீலங்கால நெறைய பேர் ராமியோன்னு சொல்லி சொல்றீங்க. இது வந்து லாமியோன். சரிதானே? எல் சவுண்டு. அதே மாரி இது செகண்டா வந்துச்சுன்னு சொன்னா ராவா மாறிடும். நாரா. நாரான்னு சொன்னா நாடு. இரும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இரும்னு சொன்னா நேம் பெயர். இதுக்கு வந்து இன்னொரு மியோங்குன்னு சொல்லுவாங்க. மியோங்குன்னு சொன்னாலும் பெயருக்கு தான் சொல்றது. எனவே இந்த நாரா இரும் அப்படின்னு சொன்னா நாட்டினுடைய பெயர். அதுக்கு தான் நாரா இரும்னு சொல்லி சொல்றாங்க. பார்ப்போம் நாரா இரும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தந்திருக்கிற நாடு எல்லாமே இது ஏன் தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இது வந்து கொரியாவுல வந்து வேலை செய்றவங்களுடைய அ நாட்டினுடைய பெயர்கள் தான் இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க. இந்தந்த நாட்டுல இருந்து கொரியாவுக்கு ஆட்கள் வந்து எடுக்குறாங்க. சரிதானே? எனவே அந்த நாடுகள பத்தி தான் எங்களுக்கும் படிச்சு தர்றதுக்கு வந்து இந்த நாட்டினுடைய பெயர்கள வந்து குடுத்திருக்காங்க. பாருங்க முதலாவது இருக்குது. இந்த நாடுன்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல நாடுன்னு சொன்னதுக்கு நாட்டினுடைய கொடிகள் தான் தந்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப நாங்க இந்த கொடிக்கு வந்து கொரியன் மொழியில எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொன்னா, பாருங்க இந்த வலது பக்கம் நான் எழுதுறேன். குக். குக்குன்னு சொன்னா நாடு. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. குக்குன்னு சொன்னா சூப்புக்கும் சொல்லுவாங்க. எனவே இந்த இடத்துல வந்து நாங்க படிக்க போறது நாடு. சரிதானே? நாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து குக்குன்னு சொல்லலாம். அதே நாட்டினுடைய மொழி குக் ஓ. சரிதானே? அந்த நாட்டினுடைய மொழிக்கு வந்து குக் ஓன்னு சொல்லலாம். அதே மாரி அந்த நாட்டினுடைய கொடிக்கு வந்து குக்கீன்னு சொல்லுவாங்க. ஃபிளாகுக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த கொடிகளுக்கு வந்து எப்படி சொல்லலாம்? குக்கீன்னு சொல்லலாம். சரிதானே? அப்ப பாருங்க இந்த முதலாவதே கொரியான்னு தான் குடுத்துருக்காங்க. அப்ப கொரியாவினுடைய இதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது. அது இந்த இடது பக்கம் எழுதுறேன். தேகுக்கி. இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு
சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து தேகுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரியன் நாட்டின் கொடிக்கு சொல்றது தேகுக்கி. சரிதானே? அதே மாதிரி மற்ற நாடுகள் வந்து கொடிகளும் இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க. பாருங்க, குக்கி வந்து என்னென்ன இருக்குன்னு நாங்க பார்ப்போம். முதலாவது வந்து ஹங்குக். பாருங்க, ஹங்குக்னு சொல்லியிருக்குது. ரிபப்ளிக் ஆஃப் கொரியா. இதனுடைய ஷார்ட் நேம் தான் இந்த ஹங்குக். சரிதானே? அதுக்குடைய பெரிய பெயர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா கொரியாவுக்கு தேஹன் மின் குக். இதுதான் தென் கொரியானுடைய ஒபிஷியல் நேம். சரிதானே? தேஹன் மின் குக். இதுதான் கொரியானுடைய ஒபிஷியல் நேம். இத வந்து ஷார்ட் ஃபார்மா எடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ஹன்னையும் இந்த குக்கையும் எடுத்து ஷார்ட் ஆங்கிளுக்கு ஹன் குக்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. சரிதானே? எனவே இந்த ஹன்குக் வந்து நார்மலா நம்ம கதைக்க நேரம் தேஹன் மின்குக்னு சொல்லி சொல்றது கஷ்டம்னால கொரியன் நாட்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஷோட்டா ஹன்குக்னு சொல்லி எழுதிருக்காங்க. எனவே அதனுடைய சரியான பெயர் வந்து தேஹன் மின்குக். அதை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. இது வந்து ரிபப்ளிக் ஆஃப் கொரியான்னு சொன்னா இந்த பேர் தான் சொல்லணும். சும்மா கொரியான்னு சொன்னா ஹாங்குக் சொல்லணும். ஓகே தானே? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல வாரது இல்லை. எக்ஸாம்ல இந்த மாதிரி இதெல்லாம் வராது. பட் உங்களுக்கு வந்து நீங்க கொரியாவுக்கு வரதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இல்லையா? அதனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். நேபாள் இருக்குது. சரிதானே? இப்போ உங்களுக்கு வாசிக்க தெரியும். வாசிக்க தெரியாதவங்கள் என்னுடைய முன்னுக்கு போயிட்டு வீடியோக்கள் நிறைய இருக்குது. அதுகளை வந்து பாருங்க, எப்படி கொரியன் மொழியை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். சரி, பாருங்க, நேபாள் இருக்குது. நேபாள் பா பா. இது வந்து பான்னு சொல்லி நீங்க வாசிக்கணும். நேபாள் இல்ல, நேபாள். அடுத்தது தொங்திமோரு. தொங்திமோரு. லாவோசு. அதுக்கு பிறகு மொங்கோல், மொங்கோலியா. மியான்மார், மியான்மார். பங்களாதேஷி, ஷி. சரிதானே? பங்களாதேஷி, பங்களாதேஷுக்கு சொல்றாங்க. பெத்னாம், வியட்நாமுக்கு பெத்னாம்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்முடைய நாடு இருக்குது ஸ்ரீலங்கா. சரிதானே? கா, ஸ்ரீலங்கா. உஸ்பெகிஸ்தான். சரிதானே? உஸ்பெகிஸ்தான் இருக்குது. இந்தோனேசியா இருக்குது. சுங்குக், சைனாக்கு வந்து சுங்குக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து பார்ப்போம். கம்போடியா இருக்குது. கிர்கிஸ்தான் இருக்குது. தஜிகிஸ்தான் இருக்குது. தேகுக், தாய்லாந்துக்கு வித்தியாசமான பேர் ஒன்று, தேகுக். பாகிஸ்தான். அதே மாதிரி பிலிப்பீன். இது வந்து இந்த நாட்டினுடைய பெயர்கள். இது வந்து நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக இது வந்து எக்ஸாம்லாம் கேட்கிற சந்தர்ப்பம் இல்லை. வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில வார்த்தைகள் தந்திருக்கிறாங்க. ஓனு, சாரம். அடுத்தது இரும், குக்சொக், நூகு. சரிதானே? பாருங்க, இந்த ஓனு, ஓ, ஓனு, ஓனுன்னு சொல்றதான ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பாருங்க, விச்ன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஓனுன்னு சொன்னா இது வந்து எப்படி நீங்க எடுக்கலாம் சொன்னா, எந்த எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஏதாவது ஒரு பொருட்கள் 4-5 பொருட்கள் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு 5 விதமான கொடி இருக்குது. இந்த கொடி 5ல எது? அந்த மாதிரி ஏதாவது பலதரப்பட்ட, சரிதானே, பலதரப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த ஆப்ஷன்ல எது உங்களுடையது? அந்த மாதிரி கேட்க நேரம் தான் நாங்க இந்த ஓனு பயன்படுத்துவோம். ஓனு நாரா சாரமியேயோ. எந்த நாடு அப்படின்னா நிறைய நாடு இருக்குது. அதுல எந்த நாடு உங்களுடைய நாடு? புரிஞ்சுச்சு தானே? ஓனு சாரம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த மனிதன், இல்லாட்டி ஓனு ஏதாவது ஒரு பொருள், எது வேணும் உங்களுக்கு? அந்த மாதிரி எந்த 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 பொருள், எந்த அப்படின்னு சொல்லி கேட்க நேரம் தான் நாங்க இந்த ஓனுன்னு சொல்லதானே இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். சரிதானே? அடுத்ததா இருக்கு. அடுத்தது இருக்கு பாருங்க, சாரம். சாரம்னு சொன்னா மனிதன். சரிதானே? சாரம். அதே மாதிரி சாராங்கன்னு சொன்னா அன்பு, லவ். சரிதானே? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரும் இருக்குது.
இரும் சொன்னா பெயர். குக்சொக் பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். குக்குன்னு சொன்னா நாடுக்கும் சொல்லலாம். ஏதாவது ஒரு இதோட சேர்ந்து வந்தா நாடுன்னு சொல்லி குக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குக்கோட சேர்ந்து குக்சொக்னு வந்திருக்குது. நேஷனாலிட்டி, இந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய சொந்த நாடு, அதுக்கு நேஷனாலிட்டிக்கு வந்து குக்சொக்னு சொல்றாங்க. நுகு பாருங்க, விச்ன்னு சொன்னா ஓனு, நுகு ஹூ, நுகு யார் இது, நுகு சேயம், இல்லாட்டி நுகு ஏயம், யார் அது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். நாங்கள் இந்த நுகுவை பயன்படுத்தலாம். சரிதானே, யார், அதுக்கு தான் இந்த நுகு அர்த்தம். ஓகே தானே. அடுத்து நாங்கள் பார்ப்போம். கீழே சின்ன பயிற்சி கொஞ்சம் தந்துருக்குறாங்க பாருங்க. இதில் வந்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய இந்த குவங்கே இன்னன் கொத்கிரி யொங்கல் ஹசையோ, இந்த மாதிரி இந்த குவங்கே, இந்த முதலாவது இருக்கிற குவங்கேன்னு சொல்லதான இந்த வார்த்தைக்கு வந்த அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னா தொடர்பு. சரிதானே, தொடர்பு, தொடர்பு உள்ள தொடர்பு பட்ட விஷயத்த வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம், தொடர்பு படுத்தலாம். சரிதானே, யொங்கல். அப்ப யொங்கல்னு சொல்றதும் தொடர்பு படுத்துறது, இங்க இருந்து இங்க இதை வந்து தொடர்பு படுத்துறது. இந்த கொங்கை முன்னுக்குள்ளது வந்து தொடர்பு உள்ள, தொடர்பு உள்ளக்கும் தொடர்பு நாங்க தொடர்பு படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்ப அதுதான் இது. அப்ப பாருங்க, இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் இல்லை. நாட்டுகளுடைய கொடி தந்திருக்காங்க, கீழே பேர் தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நேபாள், நேபாளுடைய கொடி இந்த இருக்குது. இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இதை வந்து நாங்க செஞ்சு டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததுக்கு நாங்க போவோம். சரி, நாங்க அடுத்து பார்ப்போம். ஒரு முன்போப் தந்திருக்கிறாங்க. கிராமருக்கு வந்து கொரியன் மொழியில முன்போப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பதினஞ்சு சொல்ல இந்த இடத்துல இருக்குது முன்போப்னு சொல்லி. இந்த முன்போப் வந்து என்னன்னு சொன்னா இம்னிதா, இம்னிக்கா அப்படின்னு சொல்லதான முன்போப் தான் தந்திருக்காங்க. பாருங்க, இம்னிதா பாருங்க, கீழே வந்து இப்னிதான்னு சொல்லி தான் தந்திருக்கிறாங்க. இப்னிதா, அதே மாதிரி இப்னிக்கா. ஆனா இது வந்து நாங்க உச்சரிக்க போறோம் எப்படின்னு சொன்னா இந்த பூக்கு பதிலாக மு தான் நாங்க உச்சரிக்க போறோம். எனவே நாங்க இம்னிதா, இம்னிக்கா இப்படின்னு சொல்லி நாங்க பூக்கு பதிலாக மு சவுண்டை பயன்படுத்தி தான் நாங்க சொல்ல போறோம். அது ஏன்னு சொன்னா இப், இப்புன்னு சொன்னா இப்புன்னு சொல்ற நேரம் நாங்க அந்த பு வந்து எங்களுடைய உதனுடைய முன்பகுதியில தான் இந்த பு வந்து நாங்க உச்சரிக்க போறோம். அதே மாதிரி நீன்னு சொல்ற நேரம், நுன்னு சொல்ற நேரம் எங்களுடைய உள் முரசனுடைய உள்பகுதியில தான் அந்த நுன்னு சொல்லதான எழுத்து உச்சரிக்க போறோம். எனவே இப் நீன்னு சொல்லக்குள்ள நாங்க எங்களுடைய வாயை வந்து அதுக்கு ஏத்த முறையில அமைச்சு நாங்க வாசிக்கிறது வந்து கஷ்டம். கொரியன் ஆட்களுக்கு வந்து ஸ்பெஷலா இப் நிக்கான்னு சொல்லி இந்த நேரம் சொல்லக்குள்ள கஷ்டம் இல்லையா. அதனால அது வந்து ஈஸிக்காக இம் இம்னீதான்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க. இது வந்து பெரிய ஒரு இன்னொரு பாடம் இருக்குது. நம்ம அதை பத்தி இவ்வளவு பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்க இதை வந்து இப்னிதான் நாங்க சொல்ல மாட்டோம், இம்னிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நீங்க இதை இனி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்னிகா இம்னிதான் வாசிக்க, இப்னிதான் வாசிக்காம இதை நீங்க இம்னிதா இம்னிக்கான்னு சொல்லி வாசிங்க. ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இது ஆகும், இது வந்து ஒரு பாடசாலை ஆகும், எனது பெயர் ஷான் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துற கொரியன் வார்த்தை தான் இந்த இம்னிதா. ஆனா நாங்க பொதுவா அப்படி இது ஆகும், பாடசாலை ஆகும், இது ஒரு பாடசாலைன்னு நம்ம முடிச்சிருவோம். ஆனா இது ஒரு பாடசாலை ஆகும்னு சொல்லதுக்கும் ஏலும். அது வந்து ரொம்பவே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்கூல், ஐ ஆம் அ டீச்சர், அந்த மாதிரி நாங்க சொல்ற நேரம் ஈஸ் ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்துக்கு வாரது தான் இந்த இம்னிதா. ஆனா வந்து தமிழ்ல வந்து ரொம்பவே அதுக்குடைய சரியான ஒரு அர்த்தம் வந்து இல்லை. ஆனா நான் கொரியன்ல வந்து இது கட்டாயம் பாவிச்சு தான் ஆகணும். இது வந்து ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய சப்ஜெக்ட். சரிதானே, அந்த சப்ஜெக்டை குறிக்கிறதா தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுடைய பெயர் ரமேஷ்ன்னு சொல்லுவோம். ராமேசு, சோனுன் ரமேசு இம்னிதா, நான் ரமேசு ஆகும். சரிதானே, அப்படித்தான் கொரியன் மொழியில் நம்ம சொல்ல போறோம். சோனுன் ரமேசுன்னு சொல்லி நிப்பாட்ட மாட்டோம். அப்படி சொன்னா அது அந்த வார்த்தையில வந்து ஒரு கம்ப்ளீஷன் வந்து இல்லை. எனவே சோனுன் ரமேசு இம்னிதா.
அப்படி இல்லாட்டி நீங்க ரமேஷான்னு சொல்லி கேட்கிற நேரம் தான் நம்ம எப்படி சொல்லலாம்? அதே ரமேஷு இம்னிக்கா? நீங்க வந்து ரமேஷா அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரம் நாங்க ரமேஷ் இம்னிக்கா? 네, 저는 ரமேஷ் இம்னிதா. புரிஞ்சுச்சு தானே? லக்ஷி இம்னிக்கா? நீங்க வந்து லக்ஷியா? ஆமா, நான் லக்ஷி தான். எஸ், ஐ அம் லக்ஷி அப்படின்னு சொல்றதா இருந்தா 네, 저는 லக்ஷி இம்னிதா. புரிஞ்சுச்சு தானே? எனவே ஆகும் இல்லாட்டி ஆவார் அந்த மாதிரி நேரத்துக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த இம்னிதா, இம்னிக்கா கேள்வியா கேட்கிற நேரம் நாங்க இந்த கேள்விக்குறி போட்டுதான் இம்னிக்கா வந்து கேட்போம். அதே பதில் சொல்ற நேரம் இம்னிதான்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அதுதான் இந்த இடத்துல பெரிய ஒரு பந்தியா வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கீழ வந்து உதாரணம் தந்திருக்கிறாங்க. 저는 யூசு프 입니다. நான் யூசுப்பு ஆகும். புரிஞ்சுச்சு தானே? 저는 யூசு프 입니다. 황민 입니다. நான் வந்து பங்மின் ஆகும். புரிஞ்சுச்சு தானே? அப்ப நீங்க வந்து உங்களுடைய பெயரை கேட்க நேரம் பதில் வந்து நீங்க 저는 என்னன்னு சொல்லி இம்னிதான் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து முக்கியமா கேஷுவல்ல ஃபார்மல் சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறது. சரிதானே? ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், உங்களை விட வயது கூடனவங்களா இருக்கலாம், ஏதாவது உங்களுடைய தகுதியை விட உயர்ந்த தகுதியில இருக்கவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்க இந்த இம்னிதா, இம்னிக்கா வந்து யூஸ் பண்ணலாம். சரிதானே? அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. இது வந்து நீங்க நார்மலா கேஷுவலா கதைக்கிற நேரம். ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி யாராவது உங்களோட நண்பர்களோட குடும்பத்தோட கதைக்கிற நேரம் இந்த இம்னிதா, இம்னிக்கா பாவிக்க மாட்டீங்க. இதே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னா, கொரியால வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து சந்திக்கிற நேரம் தெரியாத நபர்கள் சரிதானே? தெரியாத நபர்கள் இல்லாட்டி ஆஃபீஸ்ல பெரியவங்க அந்த மாதிரி நபர்களை சந்திக்கிற நேரம் இந்த இம்னிதா, இம்னிக்கா பயன்படுத்தி தான் கதைப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பழகுன பிற்பாடு அதுக்கு பிறகு அவங்க பயன்படுத்துறது ஒரு ஏயோ, இயேயோ இந்த மாதிரி ஏயோ, இயேயோன்னு சொல்லதான இந்த கேஷுவல் ஃபார்ம் வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப நாங்க இம்னிதாவுக்கு பதிலாக நாங்க இல்லாட்டி இந்த இம்னிக்காவுக்கு பதிலா 2க்குமே இந்த இதுக்கு வந்து நாங்க பின்னுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டோம்னு சொன்னா அது கேள்வியா மாறிடும். அதே மாதிரி கொஸ்டின் மார்க் இல்லாம சொன்னோம்னு சொன்னா அது பதிலாக மாறிடும். இந்த ஏயோ, இயேயோ வந்து நான் வந்து பிறகு பாடத்துல வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஏயோ, இயேயோ, இயேயோ மற்றும் ஏயோ பச்சிம் சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க முன்னுக்கு. பார்க்காதவங்க, தெரியாதவங்க அந்த பாடங்களை பார்த்துட்டு வாங்க. நான் வந்து அடிப்படை கொரியன் சொல்லதான பிளேலிஸ்ட்ல வந்து அது போட்டிருக்கேன். பச்சிம் இருந்தால் நாங்க ஏயோ பாவிக்க போறோம். உதாரணத்துக்கு ஷான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான்னு வைப்போம். ஷான், இயேயோ. அதே மாதிரி பச்சிம் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாருங்க ரமேஷுக்கு வந்து பச்சிம் இல்லை. அப்ப அவருக்கு வந்து நாங்க எப்படி சொல்ல போறோம்? ரமேஷு ஏயோ. இல்லாட்டி நம்ம இதுக்கு ஷான் இம்னிதா, ரமேஷு இம்னிதா. இந்த ஏயோ, இயேயோ சொல்றது ஒண்ணுதான். இம்னிதா சொல்றதும் ஒண்ணுதான். ஆனா இந்த இம்னிதான்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த இடத்துல இருக்குது கியோக் சிக் சொக்னு சொல்லி. சரிதானே? இது வந்து எந்த மாதிரி நேரத்துல யூஸ் பண்ணுவாங்க சொன்னா ஃபார்மல் சிச்சுவேஷன்ல மட்டும்தான் இது யூஸ் பண்றாங்களாம். இப்ப நான் இங்க கீழே சொல்லி தந்தது வந்து கேஷுவல். நாங்க நார்மலா கேஷுவலா கதைக்க நேரம் இந்த இம்னிதா, இம்னிக்கா பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏயோ, இயேயோ இதை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. கொரியாவுக்கு வந்தா நீங்க டிரெக்டா சோனன் என்னன்னு சொல்லி உங்களுடைய பேரை இந்த ஏயோ சொல்லி பாவச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். சரிதானே? ஆனால் ஆஃபீஸர் யார் சரி பெரியவங்க வந்து கேட்டா கூட நீங்க இதை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கொரியனை கற்றுக்கொண்டவங்க ரீதியை நீங்க இந்த இம்னிதா, இம்னிக்கா சொன்னாலும் ஓகே தான். ஆனா அடிக்கடி இப்படி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நீங்க படிக்க கொள்ளணும். அதே மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி. அதே போல உங்களுடைய எக்ஸாம் வந்து நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் ஒன்று வரும். சரிதானே? அந்த ஓரல் எக்ஸாம்ல போயிட்டு நீங்க ப்ராக்டிக்கல்ல நீங்க வந்து உங்களுடைய பத்திய சுய
அறிமுகம். "சாகி சோகேருல் மரே புசையோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாகி சோகே கொஞ்சம் சொல்லுங்கன்னு" சொல்லி. அந்த நேரத்துக்கு நீங்க அவர் வந்து உங்கள விட அ உங்கள விட உயர்ந்த மட்டத்தில் உள்ள அதிகாரி. இல்லாட்டி உங்களுக்கு தெரியாத ஒரு நபர். அப்ப அவருக்கு வந்து நீங்க கட்டாயம் இந்த இம்னிதா தான் பயன்படுத்தணும். அப்ப "저는 என்ன பேர சொல்லி இம்னிதா. 저는 இங்கருந்து வாரேன். 저는 ஸ்ரீலங்கா 사람입니다." இந்த மாரி நீங்க பாவிக்கணும். அதுக்காக தான் இந்த பாடத்துல வந்து இத சொல்லி தராங்க. எனவே இந்த இம்னிதா, இம்னிக்கா, இம்னிதான்னு சொல்றது பதில் சொல்ற நேரம், இம்னிக்கான்னு சொல்றது கேள்வியாக கேட்க நேரம். அதே மாரி ஏயோ, ஏயோ. இது 1க்கு தான் இங்க 2 ஏன்னு சொன்னா பச்சிம் இருக்க நேரம் ஏயோ பாவிக்கிறாங்க. பச்சிம் இல்லா நேரம் ஏயோ பாவிக்கிறாங்க. ஓகே தானே? இத கேள்வியா கேட்க நேரம் சேம் தான். இம்னிக்கா மாரி இங்க மாற்றம் ஒண்ணுமே இல்ல. பின்னுக்கு ஒரு கேள்விக்குறி அதே மாரி கேட்க நேரம் ஒண்ணு நாரா சரம் ஏயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க டோனை கொஞ்சம் உயர்த்தி கேட்டீங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். சரிதானே? அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. அடுத்து வந்து நாங்க கீழ உள்ள பயிற்சியை பார்ப்போம். பாருங்க இந்த இடத்துல ஆகும் இருக்கிறாரு. ஆகும் ஆகும் குக்சொக் அவருடைய நாடு வந்து தொங்திமோரு. அப்ப 안녕하세요 ஆகும் இம்னிதா தொங்திமோரு சாரம் இம்னிதா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயரை எழுதுங்க. உங்களுடைய நாடு ஸ்ரீலங்கா. மேபி இதை வேற நாட்டுல இருந்து கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கதா இருந்தால் உங்களுடைய நாடை இந்த இடத்துல போடுங்க. இந்தோ அந்த மாதிரி இந்தியா வந்தா இந்தோ. அப்ப எனவே சோனன் உதாரணத்துக்கு நான் இதில் அடிக்கடி எடுக்கிற பேர் சான். எனவே சான் இம்னிதா. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்தது சான் இயேயோ. குக்சொக் ஸ்ரீலங்கா. சாரம் இயேயோ. புரிஞ்சிச்சு தானே? அதே மாதிரி இங்க பாருங்க தொந்திமோரு சாரம் இம்னிதா. அதே மாதிரி தொந்திமோரு சாரம் இயேயோன்னு சொல்லலாம். ஆகும் இம்னிதா ஆகும் இயேயோன்னு சொல்லலாம். 안녕하세요. ஆகும்이에요. தொந்திமோரு சாரம் இயேயோ. ஆகும் இம்னிதா தொந்திமோரு சாரம் இம்னிதா. புரிஞ்சிச்சு தானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நாங்க பார்ப்போம். பாருங்க ஓணுநாரா சாரம் இம்னிக்கா கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி ஓணுநாரா சாரம் இயேயோ கேள்விக்குறி. பிலிப்பீன் சாரம் இயேயோ. சேம் தான். பதிலும் அதே தான், கேள்வியும் அதே தான். கேள்விக்கு வந்து ஒரு கேள்விக்குறி வருது. அவ்வளவுதான் டிஃபரெண்ட் இங்க. அப்ப இதே மாதிரி நீங்க இந்த கீழ உள்ள இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓணுநாரா 사람이에요. 태국 사람이에요. 어느 나라 사람입니다. 입니까? 태국 사람입니다. 어느 나라 사람 இரண்டாவது 어느 나라 사람입니까? மியன்மா 사람입니다. அப்படி இல்லாட்டி 어느 나라 사람이에요. மியன்மா 사람이에요. புரிஞ்சிச்சு தானே? இதை வந்து நீங்க கம்போடியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம் ஒரு கன்வர்சேஷனுக்கு கொரியன் மொழியில தேவா. தேவான்னு சொன்னா கன்வர்சேஷன் இல்லாட்டி என்னது உரையாடல். உரையாடலுக்கு தேவான்னு சொல்லி சொல்றாங்க. தேவா. எனவே இந்த தேவாவை நீங்க 28வது இலக்க இந்த ரெக்கார்டிங்கை நீங்க போட்டு இதை வந்து எப்படி சொல்றாங்க அதை வந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு வாசிச்சு பாருங்க. முதலாவது 안녕하세요 ஆகும் இம்னிதா. பாருங்க நான் சொல்ற நேரம் நீங்க நான் சொல்லி தந்ததையும் ஞாபகம் வைத்து பாருங்க. இந்த இடத்துக்கு ஆகும் 이에요. தொந்திமேரு சாரம் 이에요. 안녕하세요 மது입니다. பாருங்க மதுன்னு சொல்றவங்க நபருக்கு வந்து பச்சிம் கிடையாது. எனவே மது சாரி 3 வந்துருச்சு. பச்சிம் கிடையாது. எனவே மது ஏயோ. புரிஞ்சுச்சு தானே? பச்சிம் இல்லாதனால ஓணுநாரா சாரம் இயேயோ. சரம் சொல்ற நேரம் இங்க ஒரு பச்சிம் இருக்கு. அதனால சாரம் இயேயோ. நேபாள் சாரம் பச்சிம் இருக்குது சரமுக்கு.
அதனால சாரம் இயேயோ, நேபாள் சாரம் இயேயோ. இந்த மாதிரி நீங்க நான் சொல்லி தந்த அந்த ஏயோ இயேயோவை வந்து இங்க பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி நோமலாவும் வாசிங்க. அனிவசையோ மது இம்னிதா ஒனுநார சாரம் இம்னிக்கா, நேபாள் சாரம் இம்னிதா. நான் வந்து நேபாளை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே தானே? இப்ப இதை வந்து நீங்க ரெக்கார்டிங் போட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, ஆன்சமீன் சொல்லி ஒரு இது தந்திருக்கிறாங்க. ஆகும் ஓனுநாரா சரம் இம்னிக்கா, எந்த நாட்டுல இருந்து வந்தவர்? மது ஓனுநாரா சரம் இம்னிக்கா. வந்து ரெண்டுமே கேள்வி. சரிதானே? ஏயோ கேள்வி. சரிதானே? அப்ப பார்ப்போம். ஆகும் வந்து ஓனுநாரா. பாருங்க மேல பாத்தீங்கன்னா ஆகும் தொங்திமோரு சாரம். சரிதானே? மது வந்து நேபாள். பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எப்படி இங்க எழுத போறீங்க? பதில் இதுக்கு பதில் வந்து நீங்க எப்படி எழுதலாம்? ஆகும் ஓனுநாரா சரம் இம்னிக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆகும் தொங்திமோரு சாரம் இம்னிதா. சரிதானே? அதே மாதிரி மது நேபாள் சாரம் இம்னிதா அப்படின்னு சொல்லி நீங்க பதில் சொல்லணும். அப்படி இல்லாட்டி நேபாள் சாரம் இயேயோ, மேல உள்ள தொந்திமோரு சாரம் இயேயோ அப்படின்னு நீங்க கேசுவலாவும் சொல்லலாம். ஓகே தானே? எனவே இந்த ஏயோ ஏயோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க. ஏன்னா கதைக்கு நேரம் அதுதான் உங்களுக்கு தேவைப்படும் கொரியாவில். ஓகே, அடுத்து வந்து சேசி தேவின் பியோஹோன் பாரியவங்க தேவாயே பொசையோ. இந்த இடத்துல உங்களுக்கு தந்திருக்கதானே இந்த இதை பயன்படுத்தி நீங்க கதைச்சு பார்க்கலாம். இப்ப இந்த பாடத்துல முடிவு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்ப உங்களுக்கு வந்து தெரியும் நுகுயிம் நிக்கான்னு சொன்னா யார். அப்ப யாருன்னு கேட்டா என்ன பதில்? பூஹோங். உங்களுடைய பெயர் வந்து பூவோங். பூவோங் இம்னிதா இல்லாட்டி பூவோங் ஏயோ. ஓகே. ஓனுநாரசாரம் இம்னிக்கா இல்லாட்டி ஓனுநாரசாரம் ஏயோ. அதுக்கு பதில் பெத்துனாம் சாரம் இம்னிதா. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு நம்மளுடைய நாட்டின் பெயரையும் உங்களுடைய பெயரையும் சொல்ல தெரியும். எப்படி சொல்லுவீங்க? சோனன் உங்களுடைய பெயரை சொல்லி இம்னிதா சோனன் ஸ்ரீலங்கா சாரம் இம்னிதா. புரிஞ்சிச்சு தானே? சோனன் மது இம்னிதா சோனன் ஸ்ரீலங்கா சாரம் இம்னிதா. சோனன் யூசுப் இம்னிதா சோனன் ஸ்ரீலங்கா சாரம் இம்னிதா. சோனன் முகமது இம்னிதா சோனன் ஸ்ரீலங்கா சாரம் இம்னிதா. உங்களுடைய பெயர் உங்களுடைய நாடு. சரிதானே? அது என்ன உங்களுக்கு இப்ப சொல்வதற்கு தெரியும். பாருங்க, அடுத்து பருமுன்னு சொல்லி ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த பருமும் வந்து உங்களுக்கு நான் பெருசா சொல்லித்தர போறது இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க வந்து நான் முன்னுக்கு வந்து அடிப்படை கொரியன் சொல்லதான ஒரு பிளேலிஸ்ட் தந்திருக்கிறேன். அங்க வந்து இந்த 3 எழுத்துக்களுக்கும் எப்படி நாங்க பரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்க, இது வந்து ஆ, வாய் வந்து ஆ. அதே மாதிரி ஓன்னு சொல்ற நேரம் வாய் வந்து பெரிய ஒரு ஓ ஷேப்ல நீங்க துறக்கணும். அதே மாதிரி ஓன்னு சொல்ற நேரம் இந்த சின்னதான ஒரு ஓ. நார்மலா நாங்க இங்கிலீஷ்ல ஓ சொல்ற மாதிரி இது சொல்லுவோம். ஆனா இந்த ஓ சொல்ற நேரம் வாயை வந்து பெரிதாக நாங்க திறந்து ஆன்னு சொல்லணும். ஆனு. பாருங்க, உதாரணத்துக்கு ஆனுன்னு சொல்றதுக்கும் இந்த ஓரின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இந்த பாருங்க, ஓரி. இது வந்து ஓரி. இது ஆனு. ஆ ஓ. புரிஞ்சிச்சு தானே? இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இதை வந்து நீங்க விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு திரும்ப இந்த பரும படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் இந்த புக்குக்கு வந்திருக்கிறோம். எனவே வந்து நீங்க அப்படி தெரியாதவங்க இருந்தா முன்னுக்கு கொஞ்சம் போயிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சரிதானே? அடுத்து பாருங்க, உங்களுக்கு சிகோப் மியோங் சொல்லி தந்திருக்காங்க. நான் உங்களுக்கு முதல்ல மேல ஒரு இடத்துல சொன்னேன், மியோங்னு சொன்னா பெயருக்கும் சொல்லலாம். சரிதானே? சிகோப்னு சொன்னா ஏதாவது தொழில். சரிதானே? அதே மாதிரி இந்த மியோங்னு சொல்ற நேரம் மனிதர்களை கணக்கிடுற நேரம். ஒரு பேர், 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் வந்து இந்த மியோங் வந்து பயன்படுத்துவாங்க. சரிதானே? இப்ப வந்து நாங்க இந்த அந்த பாடம் வர நேரம் அதை விரிவா பார்ப்போம். பாருங்க, ஆக்குபேஷன் தொழில் மியோங்னு சொல்லுவாங்க. சீகோப் மியோங். சரிதானே? சீகோப் மியோங்னு சொல்லணும்னா ஆக்குபேஷன் இல்லாட்டி தொழில்கள்.
பாருங்க முதலாவதே இந்த தொழில்ல வந்து யார் இருக்கிறாங்க? அக்ஷய். நான் வந்து இப்ப நாங்க மேல பார்த்தோம். எங்களை பற்றி அறிமுகப்படுத்த நேரம். 저는 உங்களுடைய பெயரை சொல்ல போறீங்க. மது입니다. 저는 ஸ்ரீலங்கா 사람 입니다. அதே மாதிரி நீங்க இப்ப உங்களுடைய தொழிலையும் அதோட சேர்த்துக்கிற போறீங்க. சரிதானே? உங்களுடைய சாகி சோகே அப்படின்னு சொல்றதால இந்த சுய அறிமுகத்துல வந்து உங்களுடைய தொழிலையும் சேர்த்து நீங்க சொல்ல போறீங்க. நாங்க பெயர் சொல்லிட்டோம். இருக்கிற நாட சொல்லிட்டோம். இப்ப சொல்லப் போறோம். நாங்க என்ன தொழில் செய்றோம். அப்ப நீங்க தொழில் செய்றதுக்கு நீங்க என்னென்ன தொழில் செய்றீங்களோ, நீங்க இந்த கொரியன் படிக்கிறவங்க நெறைய பேர் நெறைய தொழில் செய்றவங்களா இருப்பீங்க. சரிதானே? எனவே உங்களுடைய தொழில வந்து கொரியன் மொழியில எப்படி சொல்லலாம்? அதத்தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிதானே? பாருங்க. ஆக்குபேஷன் தொழில்கள் முதலாவது அக்ஷெங் தான் குடுத்திருக்காங்க. ஹக்ஷெங். ஹக்ஷெங்ன்னு சொன்னா ஸ்டூடண்ட் மாணவர். பாருங்க இந்த ஹக்குக்கு வந்து நிறைய ஹக்ல வார்தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஹக்ஷெங்ன்னு சொன்னா மாணவர். அந்த மாணவர் போற பாடசாலைக்கு வந்து எப்படி சொல்லலாம் நம்ப? ஹக்யோன்னு சொல்லலாம். சரிதானே? அதே மாரி அந்த ஹக்ஷெங் போயிட்டு பாடம் படிச்சு முடிஞ்சுட்டு அவர் போறாரு கேம்பஸுக்கு. தேஹக்யோ. தேஹக்யோ. சரிதானே? தேஹக்யோன்னு சொன்னா கேம்பஸுக்கு சொல்லுவாங்க. அதே மாரி அந்த படிக்கிற ஒரு வருட காலம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அப்படி வருது இல்லையா? அந்த மாரி ஆண்டுகளுக்கு வந்து ஹங்நியோன்னு சொல்லுவாங்க. ஹங்நியோன். அதே மாரி ஸ்கூலுக்கு நாங்க சேர போறோம். இல்லாட்டி கேம்பஸுக்கு சேர போறோம். அட்மிஷன். ஹக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த ஹக்குன்னு சொல்லதான இந்த எழுத்த பயன்படுத்தி நிறைய வார்த்தைகள் இப்படி இருக்குது. சரிதானே? இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப சரி ஒரு நாளைக்கு தேவைப்படும். ஓகே தானே? அடுத்து பாருங்க அக்ஷய்ங்க இருக்கிறாங்க. மாணவர், மாணவி அவங்களுக்கெல்லாம் அக்ஷய்ங்கன்னு சொல்றாங்க. சொன்செங்நிம் சரிதானே? சொன்செங்நிம். சொன்செங்நிம் ஹோனோரிஃபிக்ன்னு சொல்றாங்க. மரியாதை கொடுக்குறது. இது பாருங்க இது வந்து சொன்செங்ன்னு சொன்னாலே டீச்சர் தான். அப்ப இந்த இத நிம்ன்னு சொல்றதான ஒரு வார்த்தையும் இருக்குது. இப்ப அக்ஷெங் நிம்முன்னு சொல்லியும் சொல்லலாம். மரியாதை கொடுத்து நம்ம யார் சரி ஒருத்தவங்க சொல்ற நேரம் உதாரணத்துக்கு யார்தோ ஒரு பேர் சரிதானே? யாரோ ஒரு பேர் தினேஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்க வந்து அவர வந்து ஒரு மரியாதை குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, தினேஷ் நிம்முன்னு சொல்லலாம். ஷான் நிம்முன்னு சொல்லலாம். சரிதானே? அதே மாரி ஓமோனிம்னு சொல்லுவாங்க இல்லையா? அம்மாவுக்கு ஓமோனிம் மரியாதை குடுக்க நேரம். அதே மாரி அப்பாவுக்கு ஆபோனிம் மரியாதைக்கு. ஆபோஜி தான் அப்பா. ஆனா ஆபோனிம்னு சொன்னாலும் அப்பா தான். ஏன்னா அவருக்கு ஒரு மரியாதை குடுக்குறதுக்கு. எனவே இந்த மரியாதை குடுக்குற நேரம் நிம் வந்து பாவிப்பாங்க கொரியாவுல. சரிதானே? அப்ப இந்த சொன்செங் நிம்னு சொன்னா டீச்சர் ஹேசாவுன் கம்பெனி எம்ப்ளாயி இங்க சரி ஒரு கம்பெனில வேலை செய்யறவருக்கு நம்ம ஹேசாவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குல்லோஜான்னு சொல்றதும் ஒர்க்கர் தான். இந்த ஹேசாவனுக்கும் குல்லோஜாவுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து ஃபேக்டரி ஒர்க்கர் இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அந்த மாதிரி ஒர்க்கருக்கு வந்து குல்லோஜான்னு சொல்லலாம். நாங்களும் வந்து கொரியால வந்தா நாங்களும் ஒரு குல்லோஜா தான். ஓகே தானே? கொஞ்சல் குவன்னு இருக்குது. கொஞ்சல் குவன்னு சொன்னா போலீஸ் ஆபீசருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி பின்னுக்கு ஒரு சோ இந்த குவன்னுக்கு பதிலா கஞ்சல் சோன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றது. அதே மாதிரி இந்த சோபாங் குவன்னு சொன்னா ஃபயர் ஃபைட்டர். இந்த குவன்னை வெட்டிட்டு நீங்க ஒரு சோ போட்டீங்கன்னு சொன்னா ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டேஷன். சரிதானே? அதே மாதிரி ஒரு கையில வச்சிருக்கிறதுக்கும் வந்து சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா சோஹாகி. சோஹாகி அப்படின்னு சொன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதுக்கு சொல்றது சோஹாகி. அடுத்து பாருங்க கொங்முவன் இருக்கிறாங்க. பப்ளிக் நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி இங்கேயும் பப்ளிக் ஒஃபீஷியல் இருக்கிறாங்க இல்லையா? அரச வேலை செய்யறவங்க அவங்களுக்கு சொல்றது கொங்முவன். அதே மாதிரி சொம்வன் இருக்காங்க. சொம்வன் கிளாக் இல்லாட்டி கிளக் அவங்களுக்கு சொல்றது சொம்வன். நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க சர்வீஸ் அசிஸ்டன்ட் இல்லையா அவங்க நீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு பொருள் பாவாடை ஏதோ வாங்குறாங்க அவங்க வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் இந்த சொம்வன்னு இங்க சொல்றாங்க. கிளாக்குக்கும் கிளக்குக்கும் சொல்லலாம். சரிதானே? அதை வந்து குழப்பிக்கிற வேணாம். கிளாக்குக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி அசிஸ்டன்ட்க்கு வேலை செய்யற அவங்களுக்கும் வந்து சொம்மன்னு கொரியாவில் சொல்றாங்க. அடுத்து பாருங்க உயிசா. உயிசா
அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லி தரேன். உய்ஜா. கதிரைக்கு வந்து உய்ஜான்னு சொல்லுவாங்க. உய்சான்னு சொன்னா டாக்டர். அதே மாதிரி டாக்டர் வந்தா நர்ஸ் வராங்க. கனோசா. அதே மாதிரி குக் பண்றது. பாருங்க, குக் பண்றதுக்கு நாங்க சொல்றது யோரி ஹதா. யோரி ஹதான்னு சொன்னா நம்ம குக் பண்றது, சமைக்கிறது. யோரி ஏயோ. அந்த யோரி பண்றவர் தான் யோரி சா. அவர் தான் குக். இந்த குக்குக்கு தான் சொல்றது யோரி சா. சரிதானே? அடுத்து பாருங்க, உஞ்சொன் கீசா. டிரைவர். அந்த மாதிரி கீசா நிம்முன்னு சொல்லலாம். அவருக்கு மரியாதை கொடுத்து சொல்றதா இருந்தா உஞ்சொன் கீசா. கிசுல்ஜா இருக்கிறார் அடுத்து கீழே. கிசுல்ஜா டெக்னீஷியன். கிசுல்னு சொன்னா டெக். டெக்கு கிசுல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிசுல்ஜான்னு சொன்னா அந்த டெக்னீஷியனுக்கு சொல்றாங்க. மொக்ஸு இருக்கிறாரு, கார்பெண்டர். மர தளப்பாட வேலை செய்யறவருக்கு மொக்ஸு. நொங்பு. நொங்புன்னு சொன்னா ஃபார்மர், விவசாயி. அதே மாதிரி ஓபு, மீன் பிடிக்கிற நபருக்கு ஓபு. ஓகே, இந்த மாதிரி ஓபுன்னு வந்தா நான் உங்களுக்கு இன்னொரு இது சொல்லித்தரேன். பாருங்க, நாங்க செய்யறதான தொழிலை வந்து ஒரு பகுதிகள் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க கொரியாவுக்கு வந்து நாங்க எக்ஸாம் செய்யற நேரமும் எந்தெந்த இந்த துறையை நாங்க தெரிவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த ஓப் தான். அப்ப இந்த ஓபுன்னு மேல வந்துச்சு தானே, சகோப் மியோன். நாங்க மேல பார்த்தீங்கன்னு சொன்னா சகோப் மியோன்னு சொல்லிச்சு. அப்ப அந்த மியோன் சகோப்ல சிகோப். சகோப்னு சொன்னாலும் வேலை தான். சிகோப் மியோங் சொல்லி இருந்துச்சு இல்லையா? இந்த ஓப்னு பாருங்க, அந்த ஓப் வந்து இங்க வருது. சேஜு ஓப். மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர் செய்யற ஏதாவது தயாரிப்பு செய்யறதுக்கு சேஜ் ஓப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நொங் ஓப். பாருங்க, மேலே நொங் இருப்பாரு, ஃபார்மர். அதே மாதிரி நொங் ஓப்னு சொன்னது விவசாய பகுதி. சரிதானே? அந்த இருக்கிறதான துறை, விவசாய துறை. அதே மாதிரி ஓபுன்னு சொல்லி பாருங்க, ஓப் இருக்கிறாரு, ஃபிஷர்மேன். அதே மாதிரி நம்மளும் ஓ ஓப். ஓபுன்னு சொன்னா மீன்பிடி துறை. மீன்பிடி துறை. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, கொன்சோல் ஓப். கொன்சோரோப். இந்த ரோ வந்து இங்க வரும். கொன்சோரோப். கொன்சோரோப்னு சொன்னா கட்டிட நிர்மாணம், கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கட்டிட நிர்மாண துறை. ஓகே தானே? சேஜுஓப், நொங்கோப், ஓஓப், கொன்சோரோப். இந்த 4 துறைகள் இருக்குது. நீங்க எக்ஸாம் செய்ய நேரமும் இந்த 4 துறைகள்ல இந்த துறைக்கு நீங்க கொரியாவுக்கு வர போறீங்க, அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி வரலாம். சரிதானே? சேஜுஓப்புக்கு தான் நீங்க கூடுதலான கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கணும். மற்ற நொங்கோப், ஓப், கொன்சோரோப் அதுக்கு வந்து அதை விட கொஞ்சம் குறைவா எடுத்தாலும் ஓகே தான். ஓகே தானே? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி குவாங்கே இன்னன். குவாங்கே இன்னன் தொடர்பு பட்டதை வந்து இதுக்குள்ள தொடர்பு சம்பந்தப்பட்டதை வந்து தொடர்பு பட்ட அதை வந்து நீங்க தொடர்புபடுத்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம். இவர் வந்து யாரு? மொக்ஸு. இவர் வந்து யாரு? பேசாவோன். இவர் ஓபு. இவர் நொங்பு. இவர் இசுல்ஜா. சரிதானே? இதை வந்து நீங்க தொடர்பு படுத்தினீங்கன்னா சரி. அடுத்து நாம பார்ப்போம். இன்னொரு கிராமர் தந்திருக்கிறாங்க பாருங்க. இது வந்து என்னன்னு சொன்னா நின் இன். இது வந்து நாங்க கொரியன் கிராமர் எல்லாமே படிக்கிற நேரம். சரிதானே? கொரியன் கிராமர் எல்லாமே படிக்கிற நேரம் பச்சிம் இருக்கா, பச்சிம் இல்லையா, இதை பொறுத்து இந்த கிராமர் எல்லாம் மாறுபட போகுது. எனவே இந்த பச்சிம்னா என்னன்னு சொல்லி நீங்க முன்னுக்கு வீடியோல இருக்கு பாருங்க. இந்த கீழே வர எழுத்துக்கு தான் நாங்க பச்சிம்னு சொல்லி சொல்லுவோம். இன்னன்னா, இப்பன்னா, இக்கன்னா, இன்னன்னா, இந்த மாதிரி கீழே வர எழுத்துக்கு நாங்க பச்சிம்னு சொல்லுவோம். எனவே பச்சிம் ஒரு வேர்ட்ல இருக்குதுன்னு சொன்னா நாங்க பயன்படுத்த வேண்டிய கிராமர் முறையும், பச்சிம் இல்லாத நேரத்தை நாங்க பயன்படுத்த முறையும் மாறுபட போகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஏயோ ஏயோ சொல்லி தந்துட்டேன். அதுலயும் பச்சிம் இருந்தா எப்படி பயன்படுத்துறது, பச்சிம் இல்லாட்டி
எப்படி பயன்படுத்துறது அதை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அதே மாதிரி தான் இந்த இன் மற்றும் நின். பாருங்க, இந்த இன் மற்றும் நின் வந்து எங்க பயன்படுத்த போறாங்கன்னு சொன்னா, ஒரு நவுனுடைய டொபிக்க வந்து சரிதானே, அந்த டொபிக்னு சொன்னா என்னது, ஒரு தலைப்பு. நாங்க ஒரு இது சொல்ல போறோம். சோனுன் பாருங்க, சோ சொன்னா நான் அர்த்தம். சோனுன் சான் இம்னிதா மேல படிச்சோம் இல்லையா? இப்ப சோ சான் இம்னிதான்னு சொல்றதுக்கு முடியாது. அதுக்கு பதிலா நாங்க சோனுன் சான் இம்னிதா, நான் ஒரு ஐ ஆம், ஐ ஆம். அப்ப அந்த இங்கிலீஷ்ல சொல்ற நேரம் ஆம், இஸ், ஆன்னு சொல்றதான் இந்த வார்த்தைக்கு பதிலா நாங்க பயன்படுத்துறது தான் இந்த இன் மற்றும் நின். இது வந்து தமிழ்ல வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்னு சொல்லி எனக்கு தமிழ்ல வந்து நாங்க எப்படி இதை யூஸ் பண்றோம்னு சொல்லி தமிழ்ல வந்து டிரெக்டா வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முடியல. அது ஏன்னு சொன்னா இது எப்படி சொல்லலாம்னு சொல்லி எனக்கு தெரியல. பாருங்க, ஐ ஆம் ஈசான்னு சொல்ற நேரம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி இந்த தமிழுக்கு வந்து நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு துவானுன் மொக்ஸா. துவான் ஒரு, பாருங்க இந்த இருக்கு துவான், துவான் ஒரு மொக்ஸா ஆவார். அப்ப ஒருன்னு சொல்றோம் இல்லையா, இவர் ஒரு டீச்சர், இவர் ஒரு சார், இவர் ஒரு விவசாயி, அந்த மாதிரி இவர் ஒருன்னு சொல்ற நேரம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தமிழ்ல சரியான ஒரு 100% டிரான்ஸ்லேஷனை எனக்கு வந்து தரதுக்கு முடியல. ஆனா உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. துவான் ஒரு மொக்சு. மொக்சு சொன்னா என்னது, கார்பெண்டர், மர தொழில் இது செய்யறவரு. அப்ப அந்த மொக்சு ஆவார். அப்ப அவர் ஒரு மொக்சு ஆவார். துவான், துவான் இஸ் a carpenter. சரிதானே? இந்த இஸ் ன்னு சொல்றதுக்கு பதிலா தான் நாங்க கொரியன் மொழியில து ஆ நுன், துவானுன் மொக்சு. அப்ப இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இன் பச்சும் இருந்தா வந்து நாங்க பயன்படுத்த போறோம். இந்த நான் ரவுண்ட் போடுற இன் பச்சும் இல்லாட்டி நின். இப்ப இந்த துவான்னு சொல்ற நம்பருக்கு இங்க ஒரு பச்சும் இருக்கனால நாங்க இன் பாவிச்சிருக்கிறோம். பாருங்க, சஹாரான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அடுத்த உதாரணத்துல கீழே சஹாரா பாருங்க, சஹாரா ஷீன்னு சொன்னா அந்த மிஸ்ஸிஸ், மிஸ்ஸிஸ் சரிதானே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ்க்கு வந்து ஷீன்னு சொல்லுவாங்க. சஹாரா ஷீ. அப்ப இந்த ஷீன்னு சொல்லக்குள்ள பச்சுமி இல்ல, அப்ப அதனால நம்ம அவருக்கு என்ன பயன்படுத்த போறோம், நின். பாகிஸ்தான் சரமின்னி தான். புரிஞ்சிச்சு தானே? பச்சுமி இல்லாதனால நாங்க நின் பாவிக்கிறோம், பச்சுமி இருந்தா இன் பாவிக்கிறோம். அவ்வளவுதான். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் உதாரணத்தை வந்து கீழே பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, உதாரணத்துல பெயர்கள் சில தந்திருக்கிறாங்க. லீலி, லீரி. இது வந்து நாங்க வாசிக்கணும் லீரின்னு தான் வாசிக்கணும். அப்ப லீரி பச்சிம் இருக்கா இல்லையா? பச்சிம் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அதனால நம்ம என்ன சொல்ல போறோம், லீலினுன் நொங்பு. அவர் வந்து ஒரு விவசாயி. அப்ப நான் தமிழ்ல சொல்லதானா, லீலி ஒரு விவசாயி. அப்ப அந்த ஒருன்னு சொல்றதுக்கு பதிலா தான் நாங்க இந்த நின் பாவிக்கிறோம். எனவே இது எல்லாத்துக்கும் ஒரு தான் வரும். இதோட அர்த்தம் வந்து நின் மற்றும் இன் ஒரு அப்படின்னு சொல்லி நீங்க எங்க சரி புக்கை எழுதி வச்சிடாங்க. சரிதானே? இதை வந்து நீங்க தலைக்கு எடுத்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? இப்படி ஒருன்னு சொல்லி நீங்க இதை போட்டு வச்சீங்கன்னா பிறகு நீங்க தெரியாத நேரத்துல இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன இவர் எனக்கு ஒருன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. சரிதானே? எனவே இப்படி வந்து நீங்க எழுதி வைக்க வேண்டாம். மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு, அந்த நான் ஒருன்னு சொல்ற நேரம் சொல்றதுக்கு பதிலாகத்தான் இந்த இன்னு பாவிக்க போறோம். இல்லாட்டி அவர் ஒரு, அவள் ஒரு, அவர் ஒரு, அது ஒரு, அது ஒரு, அந்த மாதிரி அது ஒரு வீடு ஆகும், அந்த மாதிரி. சரிதானே? அந்த மாதிரி அந்த ஒருன்னு சொல்ற நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த இன்னு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிதானே? பாருங்க, லிச்சானான் இது ஒரு பெயர். லிச்சானான், லிச்சானான் ஒரு தாய்லாந்து நபர் ஆகும். அவர் ஒரு தாய்லாந்தை சேர்ந்தவர் ஆவார். அவ பாருங்க,
லிச்சானான். இங்க நான் வந்திருக்குது. இன் வந்திருக்குது. பச்சும் இருக்குது. அப்ப நாங்க என்ன சொல்லப் போறோம்? பச்சும் இருந்தா நான் பாவிக்க போறது 은. லிச்சானா는 태국 사람입니다. 3வது பாருங்க. 지수씨. ஷீன்னு வந்துருச்சுங்க. அப்ப இவங்க ஷீ கீழ பச்சும் இல்ல. ஷீ는 학생입니다. 리수ன்னு சொல்ற நபர் வந்து ஸ்டூடெண்டாம். ஆகுங்கன். ஆகும் பாருங்க. கீழ பச்சும் இருக்கு. அப்ப ஆகுங்கன் தொந்திமோர் சரம் இம்னிதா. காரிம். இங்கே ஒரு பச்சும் இருக்கு. காரிமன் ஓபும்னிதா. அதே மாதிரி 6வது சுபிகா பச்சும் இல்ல. நன். புரிஞ்சு தானே? பச்சும் இருந்தால் நாங்க பயன்படுத்த போறோம் நன். பச்சும் இல்லாட்டி பயன்படுத்த போறோம் நன். இது எந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்த போறோம்? இவர் ஒரு விவசாயி ஆவார். சரிதானே? இவர் ஒரு ஆசிரியர் ஆவார். அவர் ஒரு மீன் பிடிக்கும் நபர் ஆவார். இல்லாட்டி இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர். இந்த மாதிரி நான் சொல்ற நேரம் இந்த ஒரு நம்ம பயன்படுத்தல தமிழ்ல வந்து சரியான மொழிபெயர்ப்பு இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே ஈஸ் அ சொல்லுவோம் இல்லையா? ஈஸ் அ அந்த மாதிரி சொல்ற நேரம் ஷி ஈஸ் அ ஷி ஈஸ் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த நேரம் இந்த இன் மட்டும் நின்ன பயன்படுத்துவோம். அது என்னன்னு சொன்னா ஒரு நவுனோட வார நேரம் அந்த நவுனுடைய டொபிக்கை வந்து நமக்கு சொல்ல போகுது. புரிஞ்சிச்சு தானே? நீங்க சொன்ன இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தந்திருக்காங்க பாருங்க. combine with a noun to show the topic of the sentence. சரிதானே? ஒரு நவுனோட சேர போகுது பாருங்க. துவான் சொல்லதானே ஒரு நவுனோட சேர்ந்து டொபிக்க சொல்ல போகுது. என்னது? துவான் ஒரு மோக்ஸ். சரிதானே? இவர் ஒரு கார்பெண்டர். அப்ப இவர் ஒரு கார்பெண்டர் சொல்றதுக்குள்ள அந்த சப்ஜெக்ட வந்து டொபிக்க வந்து சொல்ல போகுது. அந்த டொபிக்க சொல்ற நேரம் தான் இந்த மற்றும் பாவிக்கிறாங்க. பச்சும் இருந்தால் பாவிக்கிறாங்க. பச்சும் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாவிக்கிறாங்க. புரிஞ்சிச்சு தானே? புரியாதவங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நான் இன்னும் வேற விளக்கம் வேணா தாரேன். இதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு வீடியோல நான் இதை பற்றி விளக்கம் வந்து போட்டிருப்பேன். அதை வந்து நீங்க பாருங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னா நாங்கள் தமிழ்ல இப்படி யூஸ் பண்றது இல்லை. கொரியன்ல வந்து இது கட்டாயம் பாவிக்கணும். அதனால இந்த பயிற்சியை வந்து செஞ்சு திரும்ப ஒருக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு சில உதாரணங்கள் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. இரும் முதலாவது இபான் இருக்கிறாரு, மொக்ஸு இருக்கிறாரு. பாருங்க, இபான் மொக்ஸு. அப்ப நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இபான் வந்து ஒரு மொக்ஸுன்னு சொல்ல போறீங்க. உதாரணத்துக்கு நான் இதை மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க மத்த ட்ரை பண்ணி பாருங்க. இபான் மொக்ஸு இம்னிதா. இபான் மொக்ஸு இம்னிதா. அப்ப இவருக்கு வந்து ஒரு பச்சும் இருக்குது இல்லையா? இபான்னு சொன்னா இங்க இன் வந்து ஒரு பச்சும். அப்ப இபான் பச்சும் இருக்காங்க. நாங்க என்ன சொல்ல போறோம்? இபான் ஈபானுன். அப்ப இபானுன்னு ஏன்னு சொல்ல வரப்போதா இந்த நு வந்து இங்க பச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பூச்சியம் இருக்குது இல்லையா? அப்ப நாங்க இந்த கொரியன் உச்சரிப்பு பரும் இதுபடி நம்ம என்ன செய்வோம்னா இந்த நு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். அப்ப ஈபானுன் வாசிக்க நேரம் ஈபானுன்னு தான் எங்களுக்கு விளங்கும். ஆனா எழுதுற நேரம் இப்ப எழுதணும். ஈபானுன் மொக்ஸு இம்னிதா. அதே மாதிரி சுரு ஆதித் மோனிகா. இதை பத்தி இந்த வீடியோ நீங்க இந்த இடம் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா கமெண்ட்ல கட்டாயம் 2ஆம் இலக்கம்னு போட்டு சூரு கனோசா. சரிதானே? கனோசா. அப்ப இதை வந்து இது பதில் என்ன அதை வந்து நீங்க ஃபுல்லா டைப் பண்ணுங்க. சரியா? நான் இந்த இடத்துல எழுதியிருக்க மாதிரி சூரு டேஷ் இந்த இடத்துல நீங்க பதில் எழுதுங்க. கனோசா இம்னிதா. இப்படி வந்து நீங்க டைப் பண்ணி கட்டாயம் கமெண்ட்ல போடுங்க. சரிதானே? இந்த வீடியோ இந்த இடம் மட்டும் நீங்க பார்த்துருந்தீங்க சொன்னா அப்ப எனக்கு தெரியும் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே தானே? எனவே இந்த 2வது 3வது 4வது இந்த 3ஐயும் வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆதித்துக்கு இன் வருமா நின் வருமா, மோனிகாவுக்கு இன் வருமா நின் வருமா,
சுருவுக்கு நின் வருமா, இன் வருமா? இது 3யும் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணி போட்டீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கும் உதவியா இருக்கும். அதே மாரி எனக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ நீங்க இது மட்டும் பார்த்துருக்கிறீங்க. அதே மாரி பயிற்சிய சரியா செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி அப்ப எனக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே தானே? எனவே இத செஞ்சு பாருங்க. நின், இன் எதுக்கு யூஸ் பண்றோம்ன்னு சொல்லி, அடுத்து ஒரு கன்வர்சேஷன் இருக்குது. இந்த 30வது இத வந்து நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ட்ரை பண்ணி பாருங்க. 안녕하세요. 저는 நச்சா நான் இம்னிதா இம்னிதா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன். இம்னிதாக்கு பதிலா நாங்க 이에요 பாவிக்கலாம். கேஷுவலா. 태국 사람입니다. 안녕하세요. 저는 칼로입니다. 필리핀 사람입니다. சரிதானே? 칼로 씨는 학생입니까? பாருங்க நாங்க இது மேல படிச்சிட்டோம். இது வந்து புதுசா படிச்சது. இப்ப புதுசா இவங்க வந்து அக்ஷங்னு சொல்லி தெரியுது அவங்களுக்கு. தெரியல. ஆனா அவங்க கேட்குறாங்க. நீங்க எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்டா? அக்ஷங்입니까? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அணியோ. அணியோன்னு சொன்னா இல்லை என்று அர்த்தம். அப்ப ஆம்க்கு என்னது? நே. ஆம்னு சொன்னா நே. அணியோன்னு சொன்னா இல்லை. அணியோ. சோனுன் பாருங்க நான் ஒரு. சோனுன் நான் ஒரு. இந்த இடத்துல சோனுன்னு இருக்குது. நான் ஒரு வொர்க்கர் குள்ளோஜா. நான் ஒரு தொழிலாளி. சொல்றாரு, இல்ல நான் வேலை செய்யல. நான் ஒரு தொழிலாளி. புரிஞ்சுச்சு தானே? அதே மாரி இங்க உங்களுக்கு சில பயிற்சி தந்திருக்கிறாங்க. 니리시 니리시는 중국 사람입니까? 네. 저는 பாருங்க நே. நான் சொன்னேன் உங்களுக்கு ஆம்னு சொன்னா நேன்னு அர்த்தம். 네. 저는 중국 사람입니다. 니리시는 회사원입니까? நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா? இல்ல. அணியோ. இல்ல நான் வந்து ஒரு அக்ஷங். அக்ஷங் இம்னிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுச்சு தானே? இத வந்து நீங்க தனியா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதே மாரி உங்களுக்கு தேவைப்படுற ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பாருங்க. சல் புத்தக் திரும்னிதா. இந்த இடத்துல வந்து சல் புத்தக் திரும்னதுக்கு நைஸ் டு மீட் யூ வராது. இத வந்து நீங்க கட் பண்ணிருங்க உங்களுடைய இதுல. சரிதானே? நைஸ் டு மீட் யூன்னு சொல்றது வந்து வராது. இது வந்து பாருங்க புத்தாக்குன்னு சொல்றது வந்து கொரியன் மொழியில ஏதாவது ஒரு வேண்டுகோளுக்கு நம்ம சொல்லுவோம். புத்தாக்குன்னு சொன்னா வேண்டுகோள். ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு தாங்க, இல்லாட்டி இப்படி இருங்க, என்னோட இத கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வேண்டுகோளுக்கு வந்து புத்தாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சல் புத்தாக் திரும்பினிதா. பாருங்க 안녕하세요 இந்த இடத்துல கான்னு சொல்ற நம்ம சௌம் பெப்கெட்ஸ்மினிதா. இங்கே வந்து பிளஷர் டு மீட் யூ வராது. சௌம் பெப்கெட்ஸ்மினி தான் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்சான் சொல்ற பாடத்துல. நான் உங்களை முதலில் சந்திக்கிறேன். சரிதானே? எனவே முதல் சந்திக்கிறேன். அதே மாதிரி நைஸ் டு மீட் யூ இல்ல. 안녕하세요 잘 부탁드립니다ன்னு சொன்னா நான் உங்களோட இதுக்கு பிறகு இன்னும் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. பாருங்க இந்த இடத்துல இருக்குது. உங்களோட இன்னும் முன்னுக்கு நான் வேலை செய்ய விரும்புறேன். உங்களிடமிருந்து நல்லதை எதிர்பார்க்கிறேன். புரிஞ்சு தானே? உங்கள்கிட்ட இருந்து வேண்டுகொள்றேன். உங்களை நான் வேண்டுறேன். நீ இதுக்கு மேலே நாங்க நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது. ஓகே தானே? இது வந்து நைஸ் டு மீட் யூவோ இல்லாட்டி பிளஷர் டு மீட் யூவோ கிடையாது. இது இங்கிலீஷ்ல வந்து சில மொழிபெயர்ப்பு பிழைகள் வந்து இருக்குது. எனவே நீங்க இதை வந்து நீங்க உதாரணத்துக்கு கொரியாவுக்கு வாரீங்க. வந்துட்டு உங்களை பத்தி அறிமுகம் நீங்க பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க கடைசியா சொல்லலாம். சால் புத்தக் திரும்பிதா அப்படின்னா என்னது? நான் இன்னும் உங்களை வேண்டுகொள்றேன். நீங்க உங்களோட இருந்து இன்னும் முன்னுக்கு நல்ல விதமாக நான் வேலை செய்யறதுக்கு விரும்புறேன். புரிஞ்சுச்சு தானே? அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்க இந்த சல் புத்தக் திரும்பிதா அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதை வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. எனவே ப்ளீஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ இதெல்லாம் வரும்னு சொல்லி நீ நினைச்சு இதை வந்து ஃபர்ஸ்டா தொடங்குற நேரம் இதை சொல்றதுக்கு நீங்க வேணாம். ஓகே தானே? இது 2ம் இல்ல. இதுக்கு வந்து சரியான அர்த்தம் சால் புத்தாக். நான் உங்களுடன் இன்னும் நல்லா வேலை செய்ய விரும்புகிறேன். நீங்க வந்து எனக்கு நல்லது செய்வீங்கன்னு உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். புரிஞ்சுச்சு தானே? அதுதான் அது. சால் புத்தாக் திரும்பிதான். ஓகே தானே? அப்ப இதுதான் என்னுடைய 56வது பக்கம் மட்டும் படிச்சுட்டோம். அடுத்தது வந்து முனாவா சொம்போ கல்ச்சர். முனான்னு சொல்றது கொரியன் கல்ச்சர். நீங்க வந்து மொழியை மட்டும் கத்துக்கிட்டு பத்தாது. கொரியாவுக்கு வரனா கொரியன் கல்ச்சரையும் கத்துக்கிட்டு தான் வரணும். இல்லாட்டி இங்க வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களுடைய
ஆ கலாச்சாரத்துக்கும், கொரியன் கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரிதானே? எனவே, அதுல முதலாவது வித்தியாசம் தான், நம்ம ஸ்ரீலங்காவுல சும்மா கைய காட்டிட்டு, இல்லாட்டி குட் மார்னிங், குட் நைட் சொல்லிட்டு போயிருவோம். அப்ப இங்க வந்து எப்படி, இன்ஸ்டாவுல வந்து நம்ப முதல்ல படிச்சோம் நாங்க ஏற்கனவே முதல் பாடத்துல, தலைய குனிந்து அவங்களுக்கு நம்ம வந்து வணக்கம் சொல்லணும். எனவே அத பத்தி தான் இந்த இன்ஃபர்மேஷன்ல சொம்புன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன், முன்னான்னு சொன்னா கல்ச்சர். சரிதானே? ஆனால் இத வந்து நான் சொல்லி தர போறதில்ல. இத வந்து இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க போயிட்டு பாருங்க. நான் இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கத்தோட உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். எனவே அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய ஃபுல் அர்த்தத்தை வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். எனவே இதையும் இந்த வீடியோ பார்த்துட்டு, அந்த வீடியோவையும் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த அ முதலாவது பாடம், சாகிசோகி பாடம் முடிவு பெறுது. ஓகே தானே? எனவே ஆ செல்ஃப் அசஸ்மென்ட் ஒண்ணு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து சாகிசோகே를 할 수 있어요. உங்களுக்கு வந்து இப்போ உங்கள பத்தி அறிமுகம் செய்ய முடியுமா? அ 저는 உங்களுடைய பெயர் 입니다. 저는 ஸ்ரீலங்கா 사람입니다. 저는 நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா 학생입니다. இல்லாட்டி அந்த மேல நான் சொல்லி தந்ததான தொழில். அந்த தொழில சொல்லி 입니다 சொன்னீங்கன்னு சொன்னா, ஓகே. நீங்க உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த தெரியும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்னு சொல்லி அதுக்கு பதிலளிக்க முடியுமா? சரியா? "어느 나라 사람입니까? 저는 ஸ்ரீலங்கா 사람 입니다." உங்களுக்கு அதையும் சொல்ல தெரியும் இந்த பாட முடிவுல. அதே மாரி உங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டு சரிதானே? அதுக்கு என்ன தொழில்னு பதில் சொல்றது உங்களுக்கு முடியும். ஏன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே தொழில் பேர்லாம் படிச்சுட்டோம். அப்ப இத 3ம் சொல்ல தெரியும்னு சொன்னா, உங்களுக்கு 1வது பாடம் கம்ப்ளீட். ஓகே தானே? அப்ப இத பாருங்க. இத செஞ்சு பார்த்துட்டு நீங்க, நான் சொன்ன மாரி இந்த முனாவா சொம்போ நான் இந்த வீடியோ முடியறதோட நான் அத டேக் பண்றேன். அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. இந்த கொரியன் மொழியை புதிதாக கற்றுக்கொள்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இத ஷேர் பண்ணி விடுங்க. அப்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் கிளாஸ்களுக்கு போறதுக்கு இயலாம, அதே மாரி ஃபீஸ் கட்டுறதுக்கு இயலாம, ஏன்னா ரொம்ப பெரிய ஃபீஸ் எடுக்குறாங்க இந்த கொரியன் கிளாஸுக்கு. அதேபோல இந்த தூரத்திலிருந்து கிளாஸ்களுக்கு போறதுக்கு முடியாம, தமிழ் மொழியிலான விளக்கங்கள் நெறைய இல்லாம இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதேபோல எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் வந்து அது உதவி செய்யும். எனவே மீண்டும் 2வது பாடத்தின் மூலமாக உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நீங்க எல்லாரும் 건강하고 행복하세요. 안녕히 계세요. 감사합니다.